ஸோ ஹாய் guys, வெல்கம் டு Codemax டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Django கிராஷ் கோர்ஸோட பார்ட் 2 டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நாம் Django டெம்ப்ளேட்ஸில் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த கோர்ஸ் அந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி சேனல் க்ரோ ஆகுறதுக்கு நீங்களும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேம் கேட்டகரி இந்த மாதிரியான வேரியபிள்ஸ்லாம் எப்படி டெம்ப்ளேட்டில் ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ Django அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் Djangoவில் இதை ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா Djangoவில் டிஃபால்ட்டாக டேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி HTML div டேகு அண்ட் H2 ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் டேக் இந்த மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி Djangoவில் டேக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் Django ஓப்பன் பண்ணி காட்டுறேன். Djangoவில் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா இப்போ டாக்குமெண்டேஷனில் போயிட்டோம் அப்படின்னா சர்ச் பண்ணி விடுப்பா டேக்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா பில்டின் டெம்ப்ளேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த Djangoவில் இத்தனை டேக்ஸ் இருக்குது. ஆட்டோஸ்கேப்பிங், பிளாக்கு, கமெண்ட்ஸ், சிஎஸ்ஆர்எஃப், சைக்கிள், டீபக், எக்ஸ்டென்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டேக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வரப்போகிற சீரீஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த டேக்ஸில் ஒரு டேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடில் இந்த பிளாக் டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அந்த டுட்டோரியலில். அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஒரு index.html இருக்கா. ஸோ இதில் நான் இன்னொரு HTML எழுதிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா home.html. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு HTML எழுதிக்கிறேன். இது footer.html அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட 3 HTML ஃபைல் இருக்குது. அண்ட் இந்த 3 HTML ஃபைல்லையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரியாக்ட் ஆர் ஆங்குலர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு இண்டெக்ஸ் HTML ஃபைல் ஆர் இண்டெக்ஸ் JS ஃபைல் ஒன்று இருக்கும். ரியாக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ app.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அண்ட் அந்த app.js உங்களுக்கு ஒரு லேஅவுட் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே கால் பண்ணுறது எல்லாமே சில்ட்ரன்ஸாக இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா index.html ஃபைல் அப்படின்றது ஒரு லேஅவுட் ஃபைலாக நம்ம வச்சுட்டு அண்ட் அதில் ஹோம் அண்ட் ஃபூட்டரை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் ஹோம் ஃபைலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் வேறு ஏதாவது காம்பனண்ட் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல கால் பண்ணலாம். மேபி இதிலே நீங்கள் காம்பனண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம வரப்போகிற எப்படி யூஸ் பண்ணலாம் பார்ப்போம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் ஒரே ஒரு சேஞ்சு தான் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா index.htmlனு இருக்குது பார்த்தீங்களா வியூஸ் ஃபோல்டரில். ஸோ இந்த வியூஸ் ஃபோல்டரில் இண்டெக்ஸ் பதிலாக home.html அப்படின்னு சொல்லி வச்சுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் home.htmlனு வச்சோடனே எப்பயும் போல் blank ஆயிரும். ஏன்னா home.html ஒன்றுமே இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த home.html போயிட்டு எக்ஸ்டென்ஸ். ஓகேவா. இப்போ EXன்னு டைப் பண்ண உடனே எனக்கு அந்த ஸ்னிப்பெட் வந்துடுச்சு. ஸோ இதுக்காக தான் நான் அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஸோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதில் நம்ம எந்த ஃபைலை HTML ஃபைலை நம்ம இதோட இணைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லணும்.
ஸோ index.html அதாவது எப்படின்னா இப்போ வந்து index.html ஃபைல் வந்து பேரண்ட் ஃபைலாக இருக்கும். ஓகேவா? home.html ஃபைல் வந்து சைல்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா இண்டெக்ஸில் வந்து இந்த ஹோம் ஃபைல் வந்து செட் ஆகுற மாதிரி. ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க எப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோட்மேக்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது நமக்கு வந்து ஷோ ஆகுது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் ஃபைலில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற புரியுதா இப்போ? ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் home.html ஃபைலை வந்து லைக் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு செக்ஷன் டேக் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் இப்போ இங்கே ஒரு செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஜாங்கோவில் எக்ஸ்டென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுற மூலயமா இந்த home.htmlன்ற ஃபைல் வந்து நமக்கு வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து இந்த மாதிரி செட் ஆயிரும் செக்ஷனில். ஸோ இந்த மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹோமில் ஏதாவது கண்டென்ட் எழுதுறேன் அப்படின்னா அதை நம்ம வந்து HTML அதாவது இண்டெக்ஸ் ஃபைலில் ஷோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பிளாக் அப்படின்ற மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேவா? பிளாக்குன்றது டேக் தான். ஸோ இந்த பிளாக்குக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் நேமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டருக்குள்ளே நான் வந்து HTML ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து H1 டேக்கில் H2 டேக்கில் வந்து நான் வந்து ஹெட்டர் ஃப்ரம் ஹோம் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ H2 அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா home.html நம்ம எழுதின பிளாக்கை வந்து index.html நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அகைன் பிளாக் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பிளாக் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹெட்டர். ஓகேவா? ஹெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நான் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃப்ரம் ஹோம் காம்பனண்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து கைஸ் லேப்டாப் கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. 1 மினிட் நான் வந்து இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஏன் இந்த ஆகுதுன்னு தெரியலையே. கைஸ் பிஎஸ் கோடு தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். 1 மினிட் நான் வந்து கைஸ் இப்போ இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நம்ம இதில் பேசியிருந்தோம். ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக பிளாக் ஹெட்டர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஹேங்கிங் இஷ்யூ. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனன்ட் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபூட்டருக்கும் அதே மாதிரி தான். அண்ட் ஃபூட்டருக்கு வந்து நான் அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி ஸோ சேம் அதே மாதிரியே பிளாக்கில் ஃபூட்டர்னு எழுதுகிறேன். ஆர் இன்கேஸ் வந்து நீங்கள் பிளாக்குன்னு கூட எழுதாமல் கூட நீங்கள் இது பண்ணலாம். லைக் அதுவே எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன்னா பிளாக் மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் சும்மா வந்து ஒரு டிவ் கண்டென்ட்டில் ஃபூட்டர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை போடுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபூட்டரை வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் இழுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இன்க்ளூட் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. ஸோ அது மூலயமா footer.html. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போய் ப்ரௌசர் செக் பண்ணுவோம். ஸோ ஃபூட்டர் அவைலபிள் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதாவது லைக் எப்படின்னா, எக்ஸ்டெண்ட் மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒரு லேஅவுட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் டாப்பில் டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டெண்ட் மெத்தடை ஒன்றும் இல்லை, Ctrl+C போட்டு இன்கேஸ் நான் பாட்டம் ஆஃப் இதில் போடுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எரர் வரும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் நோட் இண்டெக்ஸ் ரெஸ்யூம் மஸ்ட்டு பி இன் த ஃபஸ்ட்டு டேக். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கனாலே அந்த டேக் வந்து உங்களோட ஃபைலில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு அதுதான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இதை இன்செர்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, இன்க்ளூட் footer.html அந்த மாதிரி சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது லைக் இப்போ நான் வந்து ஹோம் ஃபைலில் இதை கால் பண்ணோம் ஃபூட்டர் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஓகே இப்போ வந்து ஹோமோட இது வந்து இந்த இதோட முடியுது ஹோம் ஃபைல் கண்டென்ட்டெல்லாம், சரி நம்ம கீழே போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு எரர் அப்படின்றது வரும். ஓகேவா? சாரி, எரர்ன்றேன் பாருங்க, அதாவது உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ ஃபூட்டர் அப்படின்ற கண்டென்ட் ஷோ ஆகலை. லைக் ஏன் அது வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எடுக்க போகிற வந்து அந்த home.html ஃபைல், அதாவது இண்டெக்ஸில் இருந்து நம்ம வந்து இந்த பிளாக் ஹெட்டர் அப்படின்றத மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். முழு index.html ஃபைலை எடுக்க போகிறது இல்லை. ஸோ அப்படின்றப்ப நமக்கு இந்த இடத்துல home.html அந்த பிளாக் கண்டென்ட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளால் வந்து இந்த ஃபூட்டரை வந்து ஷோ பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹோம் ஃபைலில் வந்து ஃபூட்டரை ஷோ பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பிளாக் கண்டென்ட்டுக்கு உள்ளே தான் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து போய் பார்ப்போம். இப்போ வந்து ஃபூட்டர் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது என்னன்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடில் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து இன்னொரு டெம்ப்ளேட்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது ஸோ கைஸ் இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட், அதாவது எப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கண்டென்ட் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேஅவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஒரு காம்பனண்ட் மாதிரி பெரிய ஒரு ஃபூட்டர் நேவ் பார் இந்த மாதிரியான இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்க்ளூட் மெத்தட் போட்டு உங்களோட index.ஃபைலில் கால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சின்ன காம்பனண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை நிறைய இடத்துல கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ஹோமில் வந்து பிளாக் கண்டென்ட் மாதிரி நீங்கள் கொடுத்து அதை கால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் பிளாக் வந்து கொடுக்குறப்ப அதில் நேம் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ ஒன் சைடு நான் வந்து வியூஸ் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நான் திருப்பி சொல்கிறேன். அதாவது எப்படின்னா நம்ம கால் பண்ணுறது ஹோம் ஃபைல் தான், பட் ஆனால் index.htmlோட லேஅவுட்டோட வரும். ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடு. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரியுற கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது, நம்ம அதில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சீரியஸில் நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ்.